Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் irrigation and அதோட classification based on applications of water அதை பற்றின full detailed விஷயத்தை பார்க்கலாம். Methods of irrigation. ஆல்ரெடி நம்ம methods of irrigation flow of water வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். இப்போது நம்ம எந்த டைப்பில் அப்ளை பண்ணுறோம் அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். தட் இஸ் சர்ஃபேஸ், சப்சர்ஃபேஸ், ஸ்ப்ரிங்க்லர், ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஃபேஸ் இரிகேஷன் எகைன் எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னா ஃப்ளட்டிங், ஃபரோ, கான்டூர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளட்டிங்கை நம்ம அகைன் வைல்டு ஃப்ளட்டிங், கண்ட்ரோல்டு ஃப்ளட்டிங்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். கண்ட்ரோல்டு ஃப்ளட்டிங் அகைன் ஃப்ரீ, கான்டூர் ரேட்ரல்ஸ், பார்டர் ஸ்டெப், செக் பேசின், ஜிக்ஸாக்னு சொல்லிட்டு செவரல் டைப்ஸில் கிளாஸிஃபை ஆகுது. தென் ஃபர்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் இரிகேஷன். அதில் ஃப்ளட்டிங்கில் வைல்டு ஃப்ளட்டிங் பற்றி பார்க்கலாம். வைல்டு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது வாட்டரை கண்ட்ரோல் பண்ணாமல் ஸ்மூத் ஃப்ளாட் லேண்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். இதை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா இரிகேஷன் வாட்டர் எங்கே அபண்டன்ட் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இன்டியூஷன் இரிகேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா வாட்டரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஓவர் த ட்ராக் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் கண்ட்ரோல்டு ஃப்ளட்டிங். கண்ட்ரோல்டு ஃப்ளட்டிங்கில் செவரல் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளட்டிங் பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ப்ரெட் ஓவர் த லேண்ட் வித் ப்ராப்பர் மெத்தட் டு கண்ட்ரோல் டெப்த் ஆஃப் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பர் மெத்தடில் நம்ம வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது ஃப்ரீ ஃப்ளட்டிங், கான்டோர் லேட்டரல், பார்டர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடில் அட்டைன் பண்ணலாம். என்டையர் லேண்டையும் நம்ம ஸ்மால் ஸ்டெப்ஸாக சப்டிவைட் பண்ணுவோம். அது பை நம்பர் ஆஃப் ஃபீல்டு சேனல்ஸ் வழியாக. அதுதான் நம்ம லேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேட்ரல்ஸ் எப்படி இருக்கும்னா ரைட் ஆங்கிள் டு த சைட்ஸ் ஆஃப் ஃபீல்டா இருக்கும், இல்லைனா கான்டூர் லைன்ஸ்க்கு ரைட் ஆங்கிள்ல இருக்கும். ஃபீல்டு சேனல் வாட்டரை சப்ளை சேனல்லேருந்து ரிசீவ் பண்ணும். அது எங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்னா வேஸ்ட் சேனல்ல டிஸ்சார்ஜ் பண்ணும். ஃபிளாட் லேண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டீப் லேண்ட்ஸ்க்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்பேசிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா சாயில் அண்ட் டோபோகிராஃபி ஆஃப் லேண்டை பொறுத்து இருக்கும். ஸ்பேசிங் எப்படி இருக்கும்னா 10 to 50 மீட்டர்ஸ்ல நம்ம கொடுப்போம். ஸ்லோப் 1:10 to 1:300 இருக்கும். இது எதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா மீடியம் டைப் ஆஃப் சாயிலுக்கு சூட்டபிள் ஆகும். ஸோ இதுதான் டயக்ராம். ஃபீல்டு சேனல்ஸ் அட் ரைட் ஆங்கிள் டு த சைட் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபீல்டு சேனல், சப்ளை சேனல், வேஸ்ட் சேனல் அப்படிங்கறத அந்த டயக்ராம்ல டினோட் பண்ணியிருக்கோம். இதுல கிராஸ் ஆகிற லைன்ஸ் தான் கான்டூர் லைன்ஸ். தென் கான்டூர் லேட்ரல்ஸ். இது வந்து ஃப்ரீ ஃப்ளட்டிங்கோட ஸ்பெஷல் கேஸ். இதோட ஃபீல்டு சேனல்ஸ் இல்ல லேட்ரல்ஸ் எதுக்கு அலைன் ஆயிருக்குன்னா அப்ராக்சிமேட்லி அந்த கான்டூர் லைன்ஸ்லேயே அலைன் ஆயிருக்கும். இது ஸ்டீப்பர் டெரைன் அப்படிங்கிற இடத்துல அப்ளை பண்ணலாம். இதோட ஸ்பேசிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கிரேடை பொறுத்து டிபெண்ட் பண்ணிருக்கும். பிட்வீன் 2 adjacent லேட்ரல்ஸ் இல்லைன்னா சாயில் டைப்பை பொறுத்து. மெயின் சேனல் லெஃப்ட் சைடு உள்ளது மெயின் சேனல். கான்டூர் லேட்டர்லயே நமக்கு செக் பண்ற பேசின்ஸும் இருக்கும். அதுதான் கான்டூர் லேட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் பார்டர் ஸ்டெப்ஸ். இதுல நம்ம ஃபார்மை சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணுவோம். லென்த் 100 to 300 மீட்டர்ஸ் இருக்கும். பிரெத் 10 to 20 மீட்டர்ஸ் இருக்கும். இதை எப்படி செப்பரேட் பண்ணுவோம்னா லோ லீவ்ஸ் இல்லைனா பார்டர்ஸ் அண்ட் ரன் டவுன் டு த டிசைர்ட் ஸ்லோப் இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்டர் ஸ்டெப்ஸோட டயக்ராம். தென் லென்த் ஆஃப் லேட்ரல்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா சாயிலோட இன்ஃபில்ட்ரேஷன் ரேட், லேண்டோட லாங்கிடியூடினல் ஸ்லோப் அண்ட் சைஸ் ஆஃப் இரிகேஷன் ஸ்ட்ரீம் அவைலபிள். இதை பொறுத்து தான் லென்த் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 to 12 மீட்டர் ஆஃப் த லென்த்தை தான் நம்ம லெவல் பண்ணுவோம் டு என்ஷூர் யூனிஃபார்ம் ஸ்ப்ரெடிங் ஆஃப் வாட்டருக்காக. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலுக்கு லென்த் ஆஃப் பார்டர் ஸ்டெப் சேஞ்ச் ஆகும். லைக் சாண்டி சாயில் இல்ல லோம்க்கு 60 to 90 மீட்டர், மீடியம் சில்ட் லோம்க்கு 90 to 150 மீட்டர், கிளேயி சாயிலுக்கு 50 to 300 மீட்டர்னு டிஃபர் ஆகும். இதுல ஆவரேஜ் டெப்த் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு y is equal to 0.665 y0 அப்படிங்கறத கொடுப்போம். y0 அப்படிங்கறத நம்ம மேனிங்ஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் y0 is equal to nq divided by root of s power 0.6 இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். s அப்படிங்கறது ஸ்லோப் பார்டர் ஸ்ட்ரிப் ஓடுது. n அப்படிங்கறது ரஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட். n கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. q dash அப்படிங்கறது இன்ஃப்ளோ per unit width. டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் t is equal to d by i. d அப்படிங்கிறது டெப்த், i அப்படிங்கிறது இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். செக் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ளட்டிங் மாதிரி தான். இதுல என்ன பண்ணுவோம்னா வாட்டரை கண்ட்ரோல்டு பை சரௌண்டிங் ஏரியா வித் லோ ஆல் ஃபிளாட் லீவ்ஸ். ஃப்ரீ ஃப்ளட்டிங்ல நம்ம வாட்டரை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். இதுல வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுதான் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய
காமன் மெத்தட். இந்த மெத்தடை இரிகேஷன் பை பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீவ்ஸோட சைஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா வாட்டரோட டெப்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு ஃபீல்டு சேனல் ஃபார் எவரி 2 rows அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இரிகேஷன் டைப்ல யூஸ் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் செக் பேசின் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரிங் பேசின் ஃபிளட்டிங் இது செக் ஃபிளட்டிங்கோட ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். ஆர்ச்சர்ட்ஸ்லாம் இந்த டைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ரிங் பேசின் எப்போ ஃபார்ம் ஆகலாம்னா மேபி 2 or more ட்ரீஸ்க்கு ஃபார்ம் ஆகலாம். சம் கேசஸ்ல நம்பர் ஆஃப் ரிங் பேசின்ஸ் இன்டர் கனெக்டடா கூட இருக்கலாம். ரிங் பேசின்ஸோட டயக்ராம். தென் ஜிக்ஸாக் மெத்தட். சர்க்கியூட்டஸ் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா ரூட் லார்ஜர் தென் த நார்மல் வே, அதாவது நார்மல் வே இல்லாம சுத்தி போறது தான் நம்ம சர்க்கியூட்டஸ் ரூட் அப்படின்னு சொல்றோம். ஹோல் ஏரியாவை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் டிவைட் பண்ணுவோம். அதை சப்டிவைடட் எப்படி பண்ணுவோம்னா லோ பன்ஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இது எதுக்கு சூட்டம்னா ரிலேட்டிவ்லி லெவல் பிளாட்ஸுக்கு இந்த மெத்தட் சூட்டபிள். ஃபர்ரோ மெத்தட் இது ரோ கிராப்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் மைஸ், ஜோவர், சுகர் கேன் எக்ஸெட்ரா. சர்ஃபேஸை நம்ம இதுல சர்ஃபேஸ் டு பி வெட்டட் லோவா இருக்கும். அதனால எவாப்ரேஷன் லாஸும் நிறைய கம்மியாகும். ஃபர்ரோ எப்படி வேரிஸ் ஆகும்னா 3 மீட்டர் கார்டன்ஸ்க்கும் 500 மீட்டர் ஃபீல்டு கிராப்ஸ்க்கும் அதோட டிட்ச் வேரி ஆகும். ஸ்லோப் நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவோம்னா 0.2 to 6% வரைக்கும் நம்ம ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபர்ரோ எக்ஸசிவ் லென்த்தா இருந்துச்சுன்னா பர்கலேஷன் லாசஸ் நடக்கும், சாயில் எரேஷன்ஸ் நடக்கும். இதோட டைப்ஸ் என்னன்னா ஸ்ட்ரைட் ஃபெரோ ஆர் அண்ட் கான்டூர் ஃபெரோ. ஸ்ட்ரைட் ஃபெரோல லேண்ட் ஸ்லோப் நாமினலா இருக்கும், டஸ் நாட் எக்ஸிட் 0.6%. அதுவே கான்டூர் ஃபெரோல சாயில் லைட்டா இருந்தா 5% ஸ்லோப்பும், சாயில் ஸ்லேபிளா இருந்துச்சுன்னா அப் டு 20% வரைக்கும் ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணலாம். கொராகேஷன் மெத்தட் இது ஃபெரோ மெத்தட் மாதிரி தான். இது ஸ்மால் ஃபெரோஸ்க்காக யூஸ் பண்றது. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா லேண்ட் ஆஃப் அன்ஈவன் டோபோகிராஃபில இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ரோ இரிகேஷனுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இதோட ஆவரேஜ் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு தட் இஸ் D is equal to 3600 Q into T divided by WL. Dங்கிறது ஆவரேஜ் டெப்த், அது mmலையும், Tங்கிறது டைம் டியூரேஷனை ஹவர்ஸ்லையும், Qங்கிறது டிஸ்சார்ஜ் லிட்டர் per செகண்ட்லையும், L அப்படிங்கிறது ஃபரோட லென்த் மீட்டர்லையும், W அப்படிங்கிறது ஃபரோட ஸ்பேசிங் மீட்டர்லையும் நம்ம கொடுப்போம். தென் சர்ஃபேஸ் இரிகேஷன் தேர்டு கான்டூர் ஃபார்மிங். ஹில்லி ஏரியாஸ்ல ஸ்டீப் ஸ்லோப் இருக்கிற இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸ்லாம் இதுக்கு தேவை, லைக் பிளவிங், பிளான்டிங், கல்டிவேட்டிங் லேண்ட் அந்த மாதிரிலாம். ஏரியாவை நம்ம லாங்கிடியூடினல் கர்வ்டு பிளாட்ஸா டிவைட் பண்ணுவோம். ஆவரேஜ் ஹில் சைட்ல ஃபர்ஸ்ட் கான்டூரை லைட் பண்ணுவோம் அபவுட் 1.2 to 1.5 மீட்டர் வெர்டிகலி பிலோ த டாப்ல. அண்ட் தென் இதோட டிஸ்டன்ஸை நம்ம 2 டேபிள்ல கண்டுபிடிக்கலாம். டேபிள் 1 எதை சொல்லுதுன்னா கேட்கேஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஸ்பேசிங் ஆஃப் கான்டூர் பேண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட்ல. ஸ்லோப்பை நம்ம பெர்சன்டேஜ்லயும் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் இன்டர்வல்ல மீட்டர்லயும் சொல்லுவோம். 0 to 1 ஸ்லோப்பா இருந்துச்சு அப்படின்னா 1.05 மீட்டர் இன் வெர்டிகல்லையும் 105 மீட்டர் இன் ஹரிசாண்டல்லையும் டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி 1 to 1.5% ஸ்லோப்பா இருந்துச்சுன்னா 1.20 மீட்டர் வெர்டிகல் அண்ட் 98 மீட்டர் ஹரிசாண்டல்ல கொடுப்போம். 1.5 to 2% ஸ்லோப்பா இருந்துச்சுன்னா 1.35 மீட்டர் வெர்டிகல் 70 மீட்டர் ஹரிசாண்டல்ல டினோட் பண்ணுவோம். அதுவே 2 to 3 அப்படியா இருந்துச்சுன்னா 1.50 மீட்டர் வெர்டிகல் 60% ஹரிசாண்டல்ல சொல்லுவோம். 3 to 4 இருந்ததுன்னா 1.65 மீட்டர் வெர்டிகல் to 52 மீட்டர் ஹரிசாண்டல்ல டினோட் பண்ணுவோம். தென் டேபிள் 2 எதை ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா டெப்த் ஆஃப் சாயில், பேஸ் வித், டாப் வித், ஹைட் அண்ட் சைட் ஸ்லோப்ஸை டிபெண்ட் பண்றாங்க. சாயில் ஷாலோ சாயிலா இருந்தது, தட் இஸ் அதோட டெப்த் இன் சென்டிமீட்டர்ல 7.52 to 22.5 இருந்ததுன்னா பேஸ் வித், டாப் வித், ஹைட் அண்ட் சைட் ஸ்லோப் இதை பொறுத்து டிபெண்ட் பண்ணணும். லைக் மீடியம் சாயில், மீடியம் டீப் சாயில், அதோட டெப்த் எல்லாம் மீடியம் சாயிலுக்கு 22.5 to 45 சென்டிமீட்டர், மீடியம் டீப் சாயிலுக்கு 45 to 90 சென்டிமீட்டர். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பேஸ் வித், டாப் வித், ஹைட், சைட் ஸ்லோப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் வாட்டரை நம்ம டைரக்டா ரூட் ஜோன் ஆஃப் கிராப்புக்கே ஃபேவரபிள் கண்டிஷன்ல அப்ளை பண்ணுவோம். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் என்னென்னா இம்பர்வியஸ்
subsoil at reasonable depth, அதாவது 2 to 3 மீட்டர்ல இருக்கணும். இல்லைன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹை வாட்டர் டேபிள் இருக்கணும். பெர்மியபிள் சாயிலா இருந்ததுன்னா லோம் இல்லைனா சாண்டி லோம்ல இருக்கணும். டோபோகிராஃபிக் கண்டிஷன் யூனிஃபார்ம் ஆகவும் ஸ்லோப்ஸ் மாடரேட் ஆகவும் இருக்கணும். இரிகேஷன் வாட்டர் குட் குவாலிட்டியில இருக்கணும். இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஃபுல்ஃபில் ஆகி வாட்டர் லாகின் அண்ட் அல்கலைக்கு ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தோம்னா இந்த மெத்தடை அக்குமுலேட் பண்ணும் போது நமக்கு வாட்டரோட யூஸ் எக்கனாமிக்கலாகவும் லேபர் காஸ்ட் லோவாகவும் ஈல்டோட கிராப் ஹையாகவும் இருக்கும். சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் எகைன் எப்படி கிளாசிஃபை ஆகுதுன்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்ல நம்ம வாட்டரை டைரக்டா ரூட் ஜோன்ல அப்ளை பண்ணுவோம் பை கண்ட்ரோல் லெவல் ஆஃப் வாட்டர் டேபிள். இதை நம்ம ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ்ல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாட்டரை நம்ம எவ்வளோ சப்ளை பண்ணுவோம்னா 1/2 to 1 மீட்டர் டீப் அண்ட் 25 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வைடுக்கு வெர்டிக்கல் சைட்ஸில் சப்ளை பண்ணுவோம். இந்த வெர்டிக்கல் சைட்ஸில் உள்ள டிச்சஸ் எவ்வளோ ஸ்பேசஸில் இருக்குன்னா 15 to 100 சென்டிமீட்டர் அப்பார்ட்டில் இருக்கும். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் சப்சாயில் அண்ட் டோபோகிராஃபியை பொறுத்து இருக்கும். இந்த டிச்சஸோட டெப்த் 0.3 to 1 மீட்டர்லையும் அண்ட் அதோட வித் 0.3 to 0.5 மீட்டர்லையும் இருக்கும். தென் ஆர்டிஃபிஷியல் சப் இரிகேஷன். இதில் வாட்டரை ரூட் ஜோனில் தான் அப்ளை பண்ணுவோம் பை பர்ஃபரேட்டட் பைப்ஸ் வழியா. இது எதுக்கு சூட்டபிள்னா ஹை ஹரிசாண்டல் பெர்மியபிலிட்டி இருக்கிற இடத்துல டு ப்ரொவைட் ஃப்ரீ ரேட்லல் மூவ்மெண்ட்டுக்காக. லோ வெர்டிக்கல் பெர்மியபிலிட்டி இருந்ததுன்னா பர்குலேஷன் லாஸஸை மினிமைஸ் பண்ணலாம். பைப் 0.3 0.4 மீட்டர் டீப்லையும் 0.4 to 0.5 மீட்டர் ஸ்பேஸ்லிங்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். வாட்டரை ஸ்ப்ரே மூலியமா நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுதான் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இது சர்ஃபேஸ் இரிகேஷன் எந்த இடத்துல எஃபிஷியண்டா இல்லையோ அங்க யூஸ் பண்ணலாம். மெயினா ஸ்லோப்ஸ் எக்ஸசிவா இருந்தாலோ இர்ரெகுலரா இருந்தா ஆர் சாயில் எக்ஸ்க்ளூசிவ்லி பெர்மியபிள் இல்லை இம்பெர்மியபிளா இருந்தாலோ டெப்த் ஆஃப் சாயில் ஷாலோ லைக் கிராவல் ஆர் சாண்ட் இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு லார்ஜர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பம்பிங் அண்ட் ஸ்ப்ரிங்க்லிங்காக. இது எகைன் எப்படி கிளாசிஃபை ஆகுதுன்னா பெர்மனன்ட் சிஸ்டம், செமி பெர்மனன்ட், போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரிங்க்லர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு நாசில் பைப் சிஸ்டம். இதுல லேட்ரல்ஸை ரோஸ் ஆஃப் பைப்ஸ் மூலியமா சப்போர்ட் பண்ணிருப்போம். parallel to each other இருக்கும் at 15 மீட்டர் அப்பார்ட்ல. இந்த பைப்ஸை 135 டிகிரிக்கு நம்ம டேர்ன் பண்ணும் போது என்டையர் 15 மீட்டரும் டேர்ன் ஆகும் அண்ட் பைப் லைன்ஸ் டு பி இரிகேட்டட். பெர்ஃபரேட்டட் பைப் சிஸ்டம்ஸ். இதுல லேட்ரல சைட்ஸ் அண்ட் டாப்ல ட்ரில் பண்ணி கிரவுண்ட்ல லே பண்ணுவாங்க parallel to each other at 6 to 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. தென் ரொட்டேட்டிங் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். இதுல என்ன கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னா சிங்கிள் நாசில் ஆர் ட்வின் நாசில் ரொட்டேட்டிங் ஸ்ப்ரிங்க்லர் கன்சிஸ்ட் ஆயிருக்கும். பெர்சன்டேஜ் ஓவர்லாப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா விண்ட் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதோட ஸ்பேசிங் 65 to 30% ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா ஃபார் நோ விண்ட் டு ஹை விண்ட் கண்டிஷன்ல. இதோட டிஸ்சார்ஜ் கியூவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்பேசிங் இன்ட்டு ஆப்டிமம் வாட்டர் ரேட் டிவைடட் பை 3600 லிட்டர் per செகண்ட். ஸ்பேசிங் ரெண்டு ஸ்பேசிங்கை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். தட் இஸ் SL into SM. லேட்ரல் ஸ்பேசிங் இன்ட்டு மெயின் ஸ்பேசிங் இன்ட்டு ஆப்டிமம் வாட்டர் ரேட் டிவைடட் பை 3600. இதோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு eta A is equal to WS divided by WF into 100. That is irrigation water stored in road zone divided by water pumped in system into 100. இது மூலியமா நம்ம செமி ஆரிட் அண்ட் ஹியூமிட் ஏரியாஸ்ல 80% எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். அது 5% டிக்ரீஸ் ஆகும் ஈச் 7.5 கிலோமீட்டர் ஹவர் ஆஃப் விண்டுக்கு. தென் ஃபைனல் ஒன் ட்ரிப் இரிகேஷன். இதை ட்ரிக்கிள் இரிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாட்டரை நியர் பேஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கே டைரக்டா அப்ளை பண்ணுவோம். இதை எது மூலியமா கன்வே பண்ணலாம்னா சிஸ்டம் ஆஃப் ஃபிளெக்சிபிள் பைப்ஸ் அட் லோ ப்ரெஷர்ல. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃபீடிங் பாட்டில் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சாயில் வாட்டர் ஏர் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆப்டிமம் ரேஞ்சில் இருக்கணும். இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் இஸ்ரேலில் தான் யூஸ் பண்ணாங்க. ஹோல் அரேஞ்ச்மெண்ட் என்னென்ன கண்டெயின் ஆயிருக்குன்னா ஒரு பம்ப் இருக்கும் டு லிஃப்ட் வாட்டர், ஹெட் டேங்க் டு ஸ்டோர் வாட்டர், சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதில் வாட்டரை ஃபில்டர் பண்ணுவாங்க, மெயின்ஸ் அண்ட் செகண்டரி லைன்ஸ் இது பாலிஎத்திலீன் ஆர் பாலிவினைல் குளோரைடில் மேட் பண்ணியிருப்பாங்க. இதோட டயாமீட்டர் 20 mmலேருந்து 40 mm வரைக்கும் இருக்கும்.
தென் சிக்கல் லைன் இதோட டயாமீட்டர் 10 to 20 mm. பிவிசி அட் எ டிஸ்டன்ஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்பேசிங் ஆஃப் கிராப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிளாஸ்டிக் நாசில்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க above த லைன். எதுக்காகனா வாட்டர் லீவ்ஸ் அட் வெரி ஸ்லோ ரேட், தட் இஸ் 2 to 10 லிட்டர் பெர் ஹவருக்கு தான் இந்த ரிலீவ் ஆகும். அதுக்காக பிளாஸ்டிக் நாசில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இன்னும் ஹோப் ஃபார் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.